அமரன் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்ததாக மதராசி வெளியாகியுள்ளது. இப்படத்தை இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கியுள்ளார். ருக்மணி வசந்த், வித்யுத் ஜாம்வால், PG மேனன், விக்ராந்த், சபீர் என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடிக்க அனிருத் இசையமைத்து இருக்கிறார். ஹீரோயினுக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் ஹீரோவாக இந்த கதை இருக்கும் என்று படம் பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் மட்டுமன்றி மிலாடி நபி என்பதால் அரசு விடுமுறை. வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதால் சிறப்பு காட்சிகளுக்கான தனியாக அனுமதி கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் விட ஆஃப்லைன் டிக்கெட் புக்கிங் அதிகரித்து இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் தமிழ்நாட்டில் 6 முதல் 7 கோடி வரை வசூல் செய்யும் என்று உலகளவில் 25 கோடி முதல் 30 கோடி வரை வசூல் ஈட்ட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்தால் கண்டிப்பாக பெரிய வசூலை முதல் 3 நாட்களில் அள்ளிவிடும் என்கின்றனர். இந்த படம் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்தில் விரைவில் 100 கோடியை தொட்ட படமாக இது சாதனை படைக்கும் எனவும் கூறப்படுகிறது. முதல் முறையாக நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் திரைப்படம் 100 கோடி வசூலை ஈட்டி வெற்றி நடை போட்டது. அனைத்து ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடித்தது. அந்த படத்தை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளியான டான் படமும் சூட்டோடு சூடாக 100 கோடி வசூலை அள்ளியது. அதன் பிறகு பிரின்ஸ், அயலான், மாவீரன் படங்கள் 100 கோடியை தொடவில்லை. 100 கோடியில் இருந்து 300 கோடி வசூலை அமரன் படம் அள்ளி அனைவரையும் வாயடிக்க வைத்தது. மீண்டும் மதராசி புதிய வசூல் சாதனையை படைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.